5 பேரின் உயிர்களில் காவு கொள்ளப்பட்ட தீயினால் அழிவடைந்த ஹோமாகம கட்டுமான பகுதியில் உள்ள பாதுகாப்பு தலைக்கவச தயாரிப்பு தொழிற்சாலை வளாகத்தை தொழில் திணைக்களத்தின் பொறியியலாளர் குழு ஒன்று சோதனைக்குட்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் தொழில் ஆணையாளர் நாயகத்திடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். கட்டுமான தொழிற்பேட்டையில் தீயணைப்பு பிரிவு ஒன்று இல்லாமை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். எனவே இந்த கட்டுவான ஹோமாகம தொழிற்பேட்டையில் உள்ள இந்த தொழிற்சாலை தொடர்பில் தொழில் ஆணையாளருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அனுப்பி விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாம் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிப்போம். எவ்வாறாயினும் இந்த சம்பவம் போன்று இதற்கு முன்னரும் இந்த தொழிற்சாலையில் தீப்பரவிய சம்பவங்கள் பல இடம்பெற்றுள்ளன. எனவே அங்கு ஒரு பெரிய குறைபாடு இருப்பதை நாம் காண்கின்றோம். ஒரு தொழிற்சாலையாக இருந்தும் அங்கு தீயணைப்பு பிரிவு எதுவும் இல்லை. எனவே இது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த நிறுவனத்திலும் ஏனைய நிறுவனங்களிலும் இவ்வாறானதொரு விபத்து ஏற்படும் போது ஊழியர்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு தேவையான வசதிகள் ஏற்பட்டுள்ளதா என்ற விடயம் குறித்து ஆராயப்படும். அத்துடன் இந்த நிறுவனங்களுக்குள் பணியாற்றும் போது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள், ஆடைகள் போன்றவற்றை அவர்கள் பயன்படுத்தியுள்ளார்களா என்பது குறித்தும் விரிவான விசாரணை ஒன்றை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. எனவே அது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. தீயினால் அழிவடைந்த ஹோமாகம கட்டுமான பாதுகாப்பு தலைக்கவச தயாரிப்பு தொழிற்சாலையின் சுற்றுச்சூழல் அனுமதி பத்திரம் புதுப்பிக்கப்படவில்லை என மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதி பத்திரத்தை நீடிப்பதற்காக தொழிற்சாலையின் தீ பாதுகாப்பு நடைமுறைகள் உள்ளிட்ட அதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க அதன் நிர்வாகம் தவறியுள்ளதாக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கபில ராஜபக்ச குறிப்பிட்டார். இதன் காரணமாக கடந்த 2ஆம் தேதி சுற்றுச்சூழல் அனுமதி பத்திரம் நீடிக்கப்பட மாட்டாது என கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டதாகவும் அதனை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு உரிய ஆவணங்களை 20 நாட்களுக்குள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையிடம் சமர்ப்பிக்குமாறும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கபில ராஜபக்ச தெரிவித்தார். தொழிற்சாலையில் தீப்பரவியமை தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் அது குறித்து கண்டறிவதற்காக குறித்த பகுதி சுற்றுச்சூழல் அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டனர். தீ பரவியதால் அப்பகுதியை சுற்றியுள்ள சூழலில் ஏதேனும் அபாயகரமான ரசாயன பொருட்கள் கலந்துள்ளனவா என்பது குறித்து ஆராயும் நோக்கில் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தீ பரவியதை அடுத்து பின்னர் எஞ்சியுள்ள ரசாயன பொருட்களை முறையாக அகற்றுவதற்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்படும் என தெரிவித்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அந்த நடவடிக்கை மேற்பார்வை செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டார். இதேவேளை தீயினால் உயிரிழந்த 5 பேரின் பிரேத பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. நீதவான் விசாரணை நேற்று பிற்பகல் ஹோமாகம நீதவானால் நடத்தப்பட்டது. 3 மாடிகளை கொண்ட தொழிற்சாலையின் 3வது மாடியில் நேற்று காலை 9:30 அளவில் தீ பரவியது. மின் விசிறி ஒன்றில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ பரவியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொழும்பு, தெஹிவளை, கல்கிசி மற்றும் கோட்டை மாநகர சபைகளின் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் ஹொரண நகரசபை ஆகியவற்றின் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களை பயன்படுத்தி தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதற்காக விமானப்படை, ராணுவம் மற்றும் போலீசாரும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர். அந்த நேரத்தில் தொழிற்சாலையில் 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். தீ பரவியமை தொடர்பில் மேலதிக விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.